ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போகணும், திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும்னு என்டோமெண்ட் மினிஸ்டர் சேகர் பாபு அவர்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். அவர் உடனே ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி உடனே ஏற்பாடு செய்து இங்கே நம்ம ஆபீஸில் பிஆர்ஓ அப்புறம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் சூப்பரண்டர் உடனே வாங்க, நீங்க புறப்பட்டு வாங்க, ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி முருகப்பெருமானை பார்க்க வைத்ததற்கு தமிழக அரசுக்கும் என்ன மகா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க தமிழக அரசு. அது மாத்திரமல்ல, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இங்கே இருந்து அவ்வளவு யாகங்களையும் பண்ணி எல்லாம் சிறப்பாக எல்லாரும் வாழணும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. நானும் அதில் ஒருவன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் பல தடவை வந்திருக்கேன். கும்பாபிஷேகம் ஆகி 4வது நாள் 5வது நாளில் நான் வந்திருக்கேன்னா அது எனக்கு ஒரு மரியாதை. எனக்கு ஒரு மரியாதை, முருகனுடைய அருள் வேண்டும்ங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னு முக்கியமான விஷயம், என் பையன் டைரக்ட் பண்ணுறாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமா 48 வருஷமா திரையுலகத்தில் இருந்துட்டேன். இப்போ என் பையன் டைரக்ட் பண்ணுறார். அவர் கௌதம் மேனன் அசோசியேட் டைரக்டராக இருந்தார். அவர் பேர் சாரங்கன் தியாகம். 6ஆம் நிலையன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காகவும் அவனுக்காக வேண்டி நான் வந்திருக்கேன். அந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அந்த படத்திற்காக நல்லா ஓடணுங்கிறதுக்காக முருகப்பெருமானை வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், பத்திரிகை நண்பர்களும் நல்லா இருக்கணும். எனக்கு இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் இப்போதான் நான் வரேன், வெளியிலே வரேன். அது வரைக்கும் நான் வரவே இல்லை, வெளியில எங்கேயுமே போனதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் போனதுலேருந்து என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த நல்ல நாளில் அந்த அவனுடைய நினைவுலாற்றலையும் கொண்டு முருகப்பெருமானுடைய அவர்கிட்டயே வேண்டிக்கிட்டான் ஆத்மா சாந்தி அடையணும். ஆகவே எல்லா பயனும் பெற்று வளமோடு வாழ எல்லாம் அல்ல செந்திலாண்டவரை வேண்டுகிறேன். அவர் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு பிரேமலதா அம்மா சிஸ்டர் பிரேமலதா எங்க கூட்டணி வைக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா தம்பி பிரபாகரன் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார் எங்க விருதுநகர்ல. இன்னும் ஒரு 4000 ஓட்டுல இருந்து அவர் ஜெயிச்சு அவர் நேரம் எம்பி ஆகி போயிருக்க வேண்டியது. முருகன் விடமாட்டார், திருச்செந்தூர் முருகன் விடமாட்டார். மீண்டும் அவர்களை தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு முக்கியமான பொறுப்பிலே தம்பி பிரபாகர் வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சினித்துறை எப்படி இருக்குது உங்களுடைய துறையில? எப்படி இருக்குது? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்லா ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் நல்லா போச்சு. அந்த அப்புறம் எல்லாம் படம் ட்ராகனா நல்லா போகுது. இன்னைக்கு என் பையன் 6ஆம் நிலையன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. ராஜேந்தர் ஒரு பாட்டு பாடியிருக்கான். அவன் என் கிளாஸ்மேட், அவன் டி ராஜேந்தர். கூப்பிட்ட உடனே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூலிக்கு அப்புறம் நான் பாட வரண்டான்னு சொல்லி பாடியிருக்கான். இந்த படம் பாட்டு என்ன கேளுங்க, சூப்பராக இருக்கு அந்த பாட்டு. அது மாதிரி சின்மயை ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அருமையாக இருக்குது. படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல முருகனையும் சொல்லி பத்திரிகை நண்பர்களும் வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.